அடியார் பெருமக்களே, நாம கடந்த வகுப்புல இத 11ஆம் நூற்பாவினுடைய தோற்றுவாய் அதை பார்த்து சூத்திரத்தை பார்த்தோம். அதுல நமக்கு அந்த வடமொழி சிவஞான போதத்துல சுவானுபூதிமானாவான் என்பது 10லே சொல்லியிருக்குது. அதனால இது சீவன் முத்தி நிலைன்னு சொல்றவங்களை மறுத்து அது பொருந்தாமையை சொன்னார் இல்லையா? அப்புறம் அவங்க சொல்றாரு, இந்த சீவன் முத்தி இயல்பு கூறிற்று என்று சொல்பவர்களை ஆமா அது பொருந்தாது இல்லையா? இது பாச விடுதி சிவப்பேர் என்ற பயன் 2ல பாச விடுதி ஆகிய பயன் கூறியவாறு, பாச விடுதி கூறியவாறு இதற்கு சீவன் முத்தி இயல்பு கூறிற்று என்று கூறுவர். தத்துவ பிரகாச உரையார் அப்படின்னு படிச்சோமா இல்லையா? அது 12ல தான் சீவன் முத்தர் இதை சொல்றது. அப்போ இது 11 அது அப்படி சொல்றது பொருந்தாதுங்கிறாரு. அப்ப இங்க அங்க அது சொன்னதுக்கு என்ன காரணம்னா, வெறுமனே அந்த பாச நீக்கத்துல பயன்ல முதல் பயன் பாச நீக்கம். அதோட ஏன்னா மலத்து உளதாமனு முதல் நூற்பாவில சொன்னதுனால அந்த மலம் நீங்கவே நம்ம பிறப்புக்கு காரணம் நீங்கிட்டு, பிறப்புக்கு காரணம் நீங்கிட்டு, அதனால அதுவே அமையும் என்று சொல்வாரை மறுத்து, அதுதான் நமக்கு இருவர் மடந்தையருக்கு என் பயன். இல்லையா? அப்ப இருவர் மடந்தையருக்கு என் பயன்னா என்ன? அறிவை மட்டும் பெற்று என்ன பயன்? அறிவு என்பது ஒரு கருவி, சாதனம். சாதனம் எல்லாம் சாதிப்பதற்கு தான் இல்லையா? அதனால இன்பு உண்டான். அந்த கருவியை கொண்டு செய்யக்கூடிய பயன் இன்னொன்னு இருக்கு, ஒருவன் ஒருத்தி விடு. அந்த ஒருவனை அறியணும் இல்லையா? நாம யாரை அறியணும்? அதுபோல இந்த ஞானத்தை பெறுவது யகாரம், அம்மையை பெறுவது. அதன் பயன் அப்பனை அறிதல் என்று அங்க சொல்றோம். அதனால இங்க அதத்தான் இங்க அந்த அறிவை கொண்டு இறைவனை அறிவது. அது நாம திருவள்ளுவர் பயின்ற சொல்வாரா இல்லையா? ஊமன் கண் போதும் ஒளியும் ஏறு மிக ஏறு யாம் மண்கண் காணாதல். அதனால நம்ம அறிவுல மண் இருக்கிற அவனை பார்க்கணும். அத பார்க்கலைன்னா பிரயோஜனம் இல்லை என்று சொல்றேன். அப்போ அந்த ராமானுஜர் அவருடைய விசிஷ்டாத்வைதம் அப்படித்தான் சொல்லும். என்ன சொல்லும்? சித்த சித்தை தன்னை சேர்ந்த விசிட்டமாக கொண்ட பிரம்மே உண்மை என்று கடக சுருதி கொண்டு பேத அபேத சுருதிகளுக்கும் விரோதமின்றி பொருள் கண்ட சாயுசியத்தின் பால், அந்த சாயுசியத்தை பால் தயாராகி விடுவது போல சீவன் பிரம்மமாகி விடுவதில்லை. சீவன் பிரம்மமாகி விடுவதில்லை. நாயகனும் நாயகியும் ஒன்றுபட்டு 2 பேரும் ஐக்கியப்பட்டு ஒருவரை ஒருவர் அனுபவிப்பது போல தன் உணர்வோடு பிரம்மானுபம் கண்டு ஆனந்தத்தில் பிரம்மத்திற்கு சமமாக சாமியம் சமான ரசம் இல்லை எனப்படுகிறது. அதனால நமக்கு இன்ப அனுபவம் போல நம்மால் அவனுக்கு அனுபவம் அப்படின்னு சொல்றத மறுக்கிறது. அதனால இந்த நூற்பாவுல
அவன் போகமாய் தான் விளைந்த பொற்பினான். அதனால இந்த 11ஆம் நூற்பா அவங்க சொன்ன மாதிரி அந்த சுவானுபூதிங்கிறது இங்கதான் வருது, 10 வரல. அது முதல் நூறுக்கு மாறாக இவரு வேறமாக உரைக்க மாட்டார். மொழிபெயர்ப்பு செய்யறவரு மாறி உரைக்க மாட்டார். அதனால போகமாய் தான் விளையும் பொற்பினான் என்ற எதிர்காலத்துல கூற வேண்டியத என்ன சொல்றாரு? விளைந்த பொற்பினான். என்ன சொல்றாரு? போகமாய் தான் விளைந்த பொற்பினான் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா. அது மலர்மிசை ஏகினான், மலர்மிசை ஏகுவான் சொல்றது அப்படி சொல்றது. அப்படி இறந்த காலத்துல சொல்றது தெளிவு பற்றி. இறந்த காலத்தால் கூறினார் என்பார். இது திருக்குறள் புதல்வரை பெறுதல் என்ற 4வது செய்யுளில புதல்வரை பெறுதல்ங்கிற அதிகாரத்துல 4வது பாட்டுல அறிவறியும் மக்கள் என்று கூற வேண்டியத அறிவறிந்த மக்கள் என்று கூறியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? அறிவு அறிந்த மக்கள். அறியும் மக்கள் தானே சொல்லணும். அப்படி சொல்றதெல்லாம் தெளிவு பற்றி. கண் கண்ணாடியில் நின்று தன்னை கண்டார் போல முதல்வன் ஆன்மாவுடன் நின்று தன்னை காண்டல் பொருத்தமாதலால் இவை போன்றவற்றிற்கெல்லாம் தன்னை பற்றுதல் என்ற குற்றம் இல்லை என மேலெழுந்த ஆசங்கையை அவங்க சொல்லி நீக்கிறாங்க. தன்னை அப்போ இங்க பாக்கிறவன் யாரு? சிவஞானத்தை கொண்டு பாக்கிறோம். யார பாக்கிறோம்? சிவனத்தை பாக்கிறோம். பார்க்கப்படும் பொருளும் ஒண்ணும் அப்படின்னு அது தன்னை பற்றுதல் குற்றம் வரும் என்கிறார். அதனால முக்கியில இறைவன் காட்டு உபகாரம் மாத்திரம் தான் செய்வான், காண உபகாரம் செய்வாங்கிறது பொருந்தாதியா, சொல்லாதீங்க. காட்டு உபகாரம் மட்டும்தான், காண உபகாரம் செய்தா அவன் விகாரம் அடைச்சிருவான் அப்படிலாம் சொல்றாங்க. எனவே இகுது அறியாதார். இகுது அறியாதார்னு இந்த 2 காரணங்களையும் அறியாதார். பாண்டிப் பெருமான் விருத்தி உரையில இத்தோடு 10ஆம் சூத்திரம் வாசசயம் பண்ணுமாறு உணர்த்திற்று. 10ஆம் சூத்திரம் வாசசயம் பண்ணுமாறு உணர்த்திற்று. அப்ப தடையின் நீங்குமாறு அழுக்கு நீக்கத்தால் அறிவு விளங்குமாறு. எனவே தடை நீங்கிறது, ஞானம் விளங்குவதற்கு தடையாயிருந்தது நீங்கிறது. அது நீங்கிறதுனால அந்த அழுக்கு நீக்கிறதுனால என்ன விளங்கிடுது? அறிவு விளங்கிடுது. ஆடையில அழுக்கு நீங்கினா அழுக்கு நீங்கன்னா சுத்தமாயிடும். அதே வேலை செய்யறவரு பண்ணாங்கிறாரு. அந்தம்மா உங்களுக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க, அப்படி வாங்கிக்கோங்க. வெள்ளையா போட்டு வர்றாருல சாரது, நல்லா துவைச்சிருக்காரு, துவைக்கப்படுத்திருக்காரு. சந்தோஷத்தை பாருங்க. ஏமா
இங்க என்ன சொல்ற வர்றாருன்னா, அந்த அழுக்கு நீக்கிறதுனால ஆடையினுடைய பிரகாசம் வெளிப்பட்டது. அழுக்கு நீக்கிறதுனால என்னது, அதனுடைய இயல்பு அந்த அழுக்கு மறைச்சிருக்கு. விலகுதா? அந்த அதனுடைய கலர் பிரகாசம், அதனுடைய தன்மை, ஒளிங்கிறது அது வண்ணம். அத உண்மை நிறத்தை எது மறைச்சிருக்குது? அழுக்கு மறைச்சிருக்கு. ஆமா, அந்த உண்மை நிறம் விளங்காம மறைச்சுக்கிட்டு இருந்ததே, அந்த மறைப்பு நீங்கிட்டா அதுதான். அப்போ நமக்கு இயல்பா இருக்கிற அந்த சிவஞானத்தை இது மறைச்சு நிற்குது. அந்த மறைப்பு போனதுனால அது வெளிப்பட்டுருக்குது. அப்படி விளங்குற. அதனால இங்க அந்த தடை அழுக்கு அறிவு விளங்குமாறு என்று அங்க சொல்றது 11ஆம், அதெல்லாம் 10ஆம் நூற்பாவுல சொல்லி இருக்குது. இது ரெண்டும் 10ல வருது இல்லாமா, வாசசயம் பண்ணுமாறு தானே சொல்லி இருக்குது. அப்போ அது கூட என்ன வந்துருச்சு, அறிவு விளங்குறதும் அது கூட வந்துருச்சு. அதனால 11ஆம் சூத்திரம் என்பது பரமேஸ்வரனுடைய ஸ்ரீபாதங்களை அணையுமாறு உணர்த்திற்று அப்படின்னு கருத்துரை வச்சிருக்கிறாரு இல்லையாமா. 10ஆம் சூத்திரத்துக்கு கருத்துரை என்ன சொன்னாரு, வாசசயம் பண்ணுமாறு. இதுக்கு பரமேஸ்வரனுடைய ஸ்ரீபாதங்களை அணையுமாறு உணர்த்திற்று அப்படிங்கிறார். எனவே இது என்னதுன்னா, இலக்கை அடைந்து அனுபவித்தலை. விளங்குதாமா? அறிவு விளங்கியதால் அந்த அறிவை கொண்டு அவன் திருவடி உபகாரத்தை அவன் உணர்ந்து பக்தி செய்த காரணத்தால் அதுவே இன்பமாய் விளைந்தவாறு எனவும். அப்போ அது தரையை அறியாது தாமே தெரிவார் அப்படின்னு படிச்சோமா இல்லையா? அப்படி பார்த்தோம் இல்லையா? காண்பான் ஒரு இருளில் காட்டிடவும் தான் கண்ட நாம பார்த்தோம்னா சொல்லிட்டு தெரிஞ்சோமா இல்லையா? ஆமா, அது அந்த மறைப்புனால இருந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சு, அந்த அறிவு விளங்குனதுனால என்ன ஆயிடுது, அந்த அறிவு விளங்கியதுனால அவன் திருவடி உபகாரத்தை உணர்கிறோம். அவன் நமக்கு செய்யற உபகாரத்தை உணர்கிறோம். அதுவும் நாம உணரல. ஆமா, அவன் தடையை நீக்கி உணர்த்தணும். அப்போ அந்த உணர்ந்து எல்லாம் அவன் தானே செய்யறான் அப்படின்னு நினைச்சு இல்லையா? ஆமா, பக்தி செய்யறோம். நாம என்ன செய்யறோம்? பக்தி செய்கிறோம். அவன் என்ன செய்யறான்? பாசத்தை நீக்கி பற்ற செய்கிறான். பாசத்தை நீக்கி தன்னை பற்ற செய்கிறான். நாம் என்ன செய்யறோம்? பக்தி செய்கிறோம். அப்படி பக்தி செய்ததனால அந்த பக்தி தான் இன்பமாக விளையும். பக்தி தான் இன்பமா விளையும் இல்லையா? பக்தி பரவசம் என்ன சொல்லுவோம்? பக்தி பரவசம் அப்படின்னா என்னமா? என்னப்போ என்ன சொல்றாங்க? சக்தி சொல்லுமா, பக்தி பரவசம் என்ன? பக்திங்கிறது இச்சை பற்று இல்லையா? பரன்பால் பற்று வந்ததுனால இல்லையா, பிறவசப்பட்டிருந்தவன் பரன் வசப்பட்டிருக்க. இதுவரைக்கும் பிறவசப்பட்டிருந்தோம் இல்லையா? பாசம் நமக்கு வேட்சினமாகிய பாசத்தின்
வசப்பட்டு கிடந்தவன் இப்போ இது மேல அதுல இச்சை இருந்ததுனால அது வசப்பட்டு கிடந்தோம், இதுல இச்சை வந்ததுனால இதன் வசப்பட்டு கிடக்கிறோம். விளங்குதா? அதனால அப்ப அதுக்கு என்ன காரணம்னா பக்தி. அந்த பக்தி இதுனால ஏன் வரல? ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தியத்தம் சொல்றோமா இல்லையா? எங்க சொல்றோம்? என்னமா? பரமேஸ்வரன் பிரியம் வரணும் நம்ம செய்யற உபகாரத்தை. அது வரவிடாம எது தடக்குது? நம்ம செஞ்ச பாவங்கள், அழுக்கு. இந்த அழுக்கு இப்ப நீங்கினதுனால என்ன வருது அவன் மேல? ஆமா வருது. விளங்குதா? அதனால அதுவே இன்பமா. இன்பம் விளைவதற்கு தடை நீங்கன்னா அது இன்பமா. எனவும் ஆசிரியர் தாமே, ஆசிரியர் இதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு, நாம ஒண்ணு ஆசிரியர் தாமே கிளந்தெடுத்து உரைத்த கருத்தையும் நோக்காது. ஆசிரியர் தாமே கிளந்து எடுத்து உரைத்த கருத்துரையும் நோக்காது. கிளந்து எடுத்து அப்படின்னா என்னமா? கிளந்து எடுத்து என்னமா? என்னமா? கிளந்து கிளத்தல் நானது என்னமோ சொல்லுதாங்க. கிளத்தல் அப்படின்னா புலப்பட கூறுதல். புலப்பட நம்ம அறிவுக்கு எட்டு மாறு. கிளத்தல் புலப்பட கூறுதல், விதந்து கூறுதல். எடுத்தல் எடுத்தல் கழத்தல் எடுத்தல். எடுத்தல் நானது வேறாய் வேறாய் மற்றதிலிருந்து வேறுபடுத்தி வேறுபடுத்தி கிளத்தல் புலப்பட விதந்து கூறுதல். எடுத்துனா வேறாய். கிளந்து எடுத்து அப்படின்னா கிளந்து கிளத்தலும் எடுத்தலும் இனிது புலப்படுமாறு சொல்லால் வேறுபடுத்தி. விலகுதா? எடுத்தல்ங்கிறது என்னது வேறாய். எதனால? சொல்லுனால வேறுபடுத்துறாராம். விளங்குதா? அப்படி புலப்பட வேறுபடுத்தி, அதாவது வார்த்திக பொழிப்பு உரைத்த மெய்கண்டார் சாமி ஏனைய உரை ஆசிரியருக்கு ஏனை உரையாசிரியருக்கு வேலை வைக்காது. உரையாசிரியர் இதுக்கு என்ன பொருள்னு யோசிச்சு சொல்லாம அவரே தெளிவா சொல்லு, இந்த வேலை உனக்கு வேண்டாம். விளங்குதா? எனவே பொருள் எளிது புலப்படுமாறு வேறுபடுத்தி கூறியிருக்கும் கருத்துரையும் நோக்காதுன்னு அர்த்தம். விளங்குதாமா? பாருங்க, இந்த சொல்லுக்குள்ளே இப்படி இருக்கு சமாச்சாரம். அதனால அப்படியெல்லாம் சொல்லி இருந்தா கூட அதையும் நோக்காது. அப்ப நாம அவ்வளவு எவ்வளவு கருணை இருக்காது இல்லையாமா? மெய்கண்டார் அவ்வளவு கருணையோட புலப்படுத்தி சொல்லவும் அதை கூட நம்ம பார்க்க மாட்டோம். அப்ப நாம யானை பார்க்க வெள்ளெடுத்துங்க மாதிரி அப்படி சொன்னா கூட தெரியாம இருக்கும். அதையும் நோக்காதுன்னு நம்ம எளித சொல்றாரு. அப்படி சொல்லி 10ஆம் சூத்திரத்தானே அதீத நிலையும் கூறி ஒழிந்தார் என கொண்டு 10ஆம் சூத்திரத்திலேயே முடிந்த முடிவாகிய ஆனந்த நிலையும் சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி என்று கொண்டு. அப்படி கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏமா அதிகரணத்தை படிக்க அதை முடிக்கல சொல்லி
அது கூட புத்தகம் புத்தெல்லாம் மூடிகிடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? வேண்டாம். விளங்குதா? அப்போ அது ரொம்ப சுமையா இருக்குது, எப்படா போகும் அப்படின்னு சொல்லி இல்லையாமா. அப்போ ஆசிரியர் அவர் தான் சொல்லணும் முடிஞ்சாச்சு முடியலன்னு. கேட்டுக்கிட்டு இருக்க மாணாக்கர் சொல்லக்கூடாது, இது அப்பவே முடிஞ்சிட்டு. யார் சொல்லணும்? சொல்லுகிற ஆசிரியர் சொல்லணும். இது சொல்லி முடிச்சாச்சு, அது வரைக்கும் என்ன செய்யணும்? வாழ்க்கையை பொத்தி சப்புன்னு உட்கார்ந்துருக்கணும். அவர் சொல்ற வரைக்கும் இரு என இருந்து செல்லென சென்று சொல்லென சொல்லி சொல்றாரா இல்லையா? ஆமா, புரியுதா? அதை விட்டுட்டு நீர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாரு, எங்களுக்கு அப்பவே முடிஞ்சிட்டு. எங்களுக்கு அதுதான், அது தாண்டிட்டுதுன்னா முடிஞ்சிட்டு. அப்படி சொல்லாத, விளங்குதா? அதத்தான் சொல்லிட்டு இருக்க, விளங்குதா? அப்ப ஆசிரியர் சொல்ற வரைக்கும் இருக்கணும். அப்ப அதுல சலிப்படையக்கூடாது. இன்னும் சொல்ல மாட்டாரான்னு நினைக்கணும். இன்னும் ஏமா ஆசிரியர் ஒரு நாளும் உங்களுக்கு வஞ்சகம் செய்ய மாட்டாங்க. இப்படி செஞ்சா அவர் ஆசிரியர் இல்லை. அவர் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைக்கணும், நீங்களும் நிறைய பெறணும்னு நினைக்கணும். விளங்குதா? பாதும் பாதும் அப்படின்னு உலகத்துல பொருளை கொடுக்கும் போது கொடுங்கன்னு சொல்றோமா இல்லையா? அது போல இதை விட இதுதான் உயர்ந்த பொருள் இல்லையா? அப்படி நீங்க அப்படி சொன்னா உங்க மேல கோபப்படுறதுக்கு இல்ல, இறக்கப்பட வேண்டியது. என்ன பட வேண்டியிருக்கு? இறக்கம் தான் பட வேண்டியது. பெருமான் இவ்வளவு நாள் நாம சொல்லி கூட உங்களுக்கு இன்னும் இந்த பக்குவம் வரலையேன்னு பெருமான்கிட்ட தான் சொல்ல வேண்டியது. ஆசிரியர் எந்த காரணத்தை கொண்டு நினைக்கக்கூடாது மாணவர் மேல. அவங்கள பிள்ளைகள், அவங்கெல்லாம் நம்ம பிள்ளைகள். கோபப்படுறது பெரிய குற்றம், விளங்குதா? ஆமா. அதனால இங்க இப்போ இவன் இதுலயே முடிச்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்? சலிப்படைகிறான்னு அர்த்தம். ஆசிரியர் உபதேசத்துல சலிப்படைகிறவன் பக்குவமின்மையை சொல்லுது, விளங்குதாமா? அப்படி சொல்லக்கூடாது, அதத்தான் இங்க சொல்றாரு. அதனால அதை கூட நோக்காது 10ஆம் சூத்திரத்தினாலே அந்த அதீத நிலையும் கூறி ஒழிந்தார் என கொண்டு 16ஆம் சூத்திரம் 12ஆம் சூத்திரம் போல சீவன் முக்தி நிலையில் நிகழும் அணைந்தோர் தன்மையையே கூறிட்டான் என தமக்கு வேண்டியவாறு அப்படின்னா என்னம்மா? அவர் சொன்னா கூட இந்த 10ஆம் சூத்திரத்திலேயே எல்லாம் சொல்லி முடிச்சாச்சின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ 11ஆம் சூத்திரம் எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் 12ஆம் சூத்திரத்தை மாதிரி அணைந்தோர் தன்மைய சொல்லுது. 12ஆம் சூத்திரம் போல ஜீவன் முக்தி நிலைய சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்ச கருத்தை, அவங்க கொண்ட கருத்தை இல்லையாமா? அப்படின்னா என்ன? அதாவது பதிவாக்கியத்துக்கு விட பசுவாக்கியம் கொண்டு சொல்லுறது. பதிவாக்கியத்தை பசுவாக்கியம் கொண்டு மறுத்து சொல்றது, விளங்குதாமா? சிவஞானத்துல சொன்னதை பாசஞானத்தை வச்சுக்கிட்டு மறுக்கணும். பாசஞானத்துல சொன்னதை எதை வச்சு மறுக்கணும்? பதிஞானம் கொண்டு மறுக்கணும். அதான் தெளிவு. பதிஞானம் சில சொன்னதை பாசஞானம் கொண்டு மறுக்க கூடாது.
மறுக்கலாமா? மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்து தமக்கு வேண்டியவாறு கூறிட்டாம் என தமக்கு வேண்டியவாறு என்ன? தமக்கு வேண்டியவாறு என்ன? தாம் கொண்ட போலி கருத்துக்கு வேண்டியவாறு. அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அத இவர் சொல்றாருன்னு இல்லையா? அப்போ ஆசிரியர் கருத்தை தன் கருத்துக்கு ஏற்ப அலைக்கழிப்பது விளங்குதா? எனவே தாம் கொண்ட போலி கருத்துக்கு வேண்டியவாறுனா ஏற்ப, வேண்டியவாறுனா அதற்கேற்ப உரைப்ப. உரைப்பேனா உரைப்பர் பலர் பன்மை இப்படி சொல்லுவாங்க. மெய்கண்டார் சொன்ன கருத்தையே மறுப்பாங்க. ஆசிரியர் கருத்தை உரை ஆசிரியர் மறக்க கூடாது. ஆசிரியர் கருத்துக்கு அரண் செய்து சொல்லணும். உரை ஆசிரியர் நூலாசிரியர்களை விட அவருக்கு வியாபியம், இவருடைய அறிவு வியாபியம் விளங்குதா? அவர் கருத்தை உரையாசிரியர் நினைக்க கூடாது. நூலாசிரியர் அதுக்கு அரண் செய்து செய்யணும். அதற்கு அரண் செய்துதான் உரை செய்யணுமே தவிர அதை மறுத்து உரை செய்ய கூடாது. அது உரையாசிரியருக்கு இலக்கணம் இல்லை இல்லையா? அப்போ உரையாசிரியருக்கு அப்படி இலக்கணம்லாம் இருக்கோ? இலக்கணம் எல்லாம் இருக்கோ சார்? என்னமா இருந்தாலும் இருக்கு சார். இருந்தாலும் எதுக்கெல்லாமும் இலக்கணம் படிச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் இல்லாம இருக்கும். என்னப்போ உரையாசிரியருக்கு என்ன இலக்கணம்? என்னமா எல்லாம் பெரிய பெரிய புலவர்களா இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்காங்க? புலவர்களா தான் இருக்காங்க. அதாவதுமா உரையாசிரியருக்கு பஞ்ச இலக்கணம். என்னமா? பஞ்ச இலக்கணம். தருக்கம், நியாயம், இலக்கியம், ஞான நூல் பயிற்சி, பிரமத கோட்பாடு என்ற 5 அறிவு நிரம்பி இருக்கணும். இது மட்டுமல்லாம அவங்க கிரியாபாதத்தில் சேர்ந்தவரா இருக்கணும். ஞானபாதத்தை ஓதுறவர் அதுக்கு முந்தனப்படியாகிய கிரியாபாதத்தை சேர்ந்தவரா இருக்கணும். அப்புறம் அதுல செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் இதெல்லாம் உடையவரா இருக்கும். செறிவு என்பது அடக்கம், நிறைவு. அடக்கம். செறிவு என்பது அடக்கம். நிறைவு என்பது அமைதி. செம்மை என்பது மனம் கோடாமை. கோணல், கோடுனா கோடு, மனம் கோணாது இருக்கும். செம்மையா. செப்புங்கிறது சொல்லுதல், சொல்லுகின்ற ஆற்றல். செப்பு. அறிவு என்பது நன்மை. அந்த நன்மை, எது சொன்னா நன்மை, எது சொன்னா தீமை என்பதை அறிஞ்சிருக்கிற அறிவு இல்லையா? அருமை என்பது உள்ள கருத்தினை அறிதல். இவையெல்லாம்
உடையவரா இருக்கணும். யாரு? உரையாசிரியர். இதெல்லாம் இல்லாம விளக்கம் சொல்லுதேன் வரப்ப புரியுதாமா? கடுமையான வரமுறை வச்சிருக்காங்களா இல்லையா? ஏன்னா ஆமா, இத காரண ஆகமத்துல இந்த ஞான நூல் ஓதுறவங்க சொல்றவங்க கிரிகையை பத்தி ஒன்னும் தெரியலைன்னா ஒரு சிறப்புடைய பறவையாம். பறக்கிறதுக்குன்னா என்ன வேணும்? ஞான கிரியா ரூபி. யாரு? நீ. நான் இப்ப கிரிய தெரியாது ஞானத்தை பத்தி பேசணும்னா ஒரு சிறகுல பறக்க முற்படுவது. இவங்கெல்லாம் அதை பேசவே கூடாதுங்க. விளங்குதா? காரணாகம் சொல்லிருக்கு. விளங்குதாமா? ஒத்த சிறகுல பறக்க முடியுமா? அது நாம சிறப்பு பாயிரத்தில் படிக்கும் போதே படிச்சோமா இல்லையா? படிச்சோமா இல்லையாமா? இத படிக்கிறவனே முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்னாரு, கிரியாபாதத்துல நின்று அதன்படி ஒழுகி உலக உவர்த்தி எழுதி அதுக்கப்புறம் இங்க வா அப்படிங்கிறாரு. அவன் சொல்லி கொடுக்கவன். அப்போ இவங்க இந்த பாடம் நடத்துறவங்க இது என்ன அது என்ன பூசைன்னா என்ன அது என்னன்னா தெரியாது. கிரிய தெரியாதவன் ஆமா, இத பெரும்பாலும் சொல்றதே இல்லை யாருமே. முதல்ல சிவஞான முனிவர் அவன் பூசை செஞ்சாதான் இந்த அறிவை விளங்கும். அவனே பூசை செய்யலைன்னா இத படிச்சீலாம் சொல்ல முடியாது. நீங்க பூசை செய்யறதுனால இறங்கி அந்த பெருமான் உங்களுக்கு உணர்த்தணும். இந்த சொல்ல படிச்சா அந்த வார்த்தையில இதெல்லாம் இருக்குன்னு யாரு உணர்த்தணும்? அது நீ படிச்செல்லாம் சொல்ல முடியாது. இறைவன் இறக்கப்பட்டு உனக்கு பிச்சை போடணும் இல்லையா? அந்த பிச்சைய போடணும்னா என்ன செய்யணும்? நாம இறைவனை நோக்கி இறங்கி இறங்கி நிக்கணும், பூசை பண்ணணும். அப்பதான் செய்வாருங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா என்ன செய்யறது? அப்படித்தான் நிறைய இருக்காங்க. இருக்கக்கூடாது. நீங்களும் தான் ஆசிரியர் மட்டுமல்ல மாணாக்கரும் உங்களுக்கு விளங்கணும்னா என்ன செய்யணும்? பூசை பண்ணத்தான் விளங்குமே தவிர வெறுமனை படிச்சோ கேட்டலாம். படிக்கிறது கேட்கறதுன்னா வெறுமனை ஒரு கருவி தான். உங்களுக்கு அது விளங்குறது விதிதான். விளங்குறதெல்லாம் விதிதான். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த விதியை விதிப்பவனை வழிபடணும். அது எந்த விதியா இருந்தாலும் அவன் மாத்திடும். எந்த விதியா இருந்தாலும் அவன் மாத்திடும். அதனால பூசை இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அதனால இங்க தமக்கு வேண்டியவாறே உரைப்ப. அவங்க அப்படி சொல்லுவாங்க, தனக்கு வேண்டியவாறு சொல்லுவாங்க இதற்கு பொறுத்து அப்படிங்க. அதனால இங்க என்ன சொல்றாரு? அது அது அதுன்னா என்னது? அவங்க என்ன கருதுனாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஆமா நூலாசிரியர் கருத்தை மாத்தி சொல்லுவாங்க. அது அதுன்னா என்னது? ஏமா அதுன்னா எது? புஸ்தகத்தை பாக்கடா பாக்குறோம். அதுன்னா என்னது? அதுன்னா அக்கருத்து, அந்த கருத்து, அந்த போலி கருத்து இல்லையாமா? அக்கருத்து போலி என்று உணர்ந்து அப்படி அவங்க சொல்றதெல்லாம் போலி என்பதை உணர்ந்து அவர் சொன்னாலும் படிக்கிறவன் என்ன செய்யணும்?
ஓ, அவர் சொல்றது நூலாசிரியருக்கு மாறா சொல்றாரு. ஏன்னா நீங்க அந்த மீமாம்சம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? நாங்க எல்லா மாம்சமும் படிச்சாச்சு. மீமாம்சத்துல அந்த ஜைமினி தானே, ஏமா ஜைமினி தானே அதை செய்தது. ஜெமினிங்கிறது ஜைமினிங்கிறது தான் ஜெமினிங்கிறோம். விளங்குதாமா? அந்த ஜைமினி முனிவர் அவருடைய நூறுக்கு பாக்கியம் செஞ்சது குமாரிலப்பட்டரும். அதை அவரு பாக்கியம் செஞ்சிருக்கிறார். அந்த நூறுக்கும் பாக்கியத்துக்கும் ரொம்ப வேறுபாடு. அதனால அந்த மீமாச மதமே ரெண்டாயிடுது. பாடியத்தை ஃபாலோ பண்றவங்க ஒண்ணு, பாசியத்தை ஃபாலோ பண்றவங்க ஒண்ணு, ரெண்டு ஆயிட்டாங்க. விளங்குதாமா? அதனால அப்படி வரக்கூடாது. அப்படி கிரியாபாதத்துல மாறலாம், ஞான பாதத்துல மாறி சொல்லக்கூடாது. அதனால இங்க சொல்றாரு, அப்படி சொன்னா அந்த கருத்து போலி என்று உணர்ந்து, போலி என்று ஒழிகங்கிறாரா இல்லையா? அதுங்கிறது அந்த கருத்து போலி என்றுனா என்று ஒழிக, போலி என்று உணர்ந்து, அது உண்மை கருத்து இல்ல, நூலாசிரியர் கருத்துக்கு இது உரையாசிரியர் மாறுபாடுகிறார் என்று உணர்ந்து ஒழிக. என்ன ஒழிக வாழ்கன்னு? அதை கொள்ளாது தள்ளுக, அந்த கருத்தை கொள்ளாது தள்ளுக என்பது. விளங்குதா? சரி, அப்புறம் என்ன சொல்றாரு சொல்லுங்க. வடமொழி 10ஆம் சூத்திரத்து சுவானுபூதிமான் ஆவான் என எதிர்காலத்தால் கூறியது. இங்க ஆவல, அவன் இனிமேதான் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஞானம் கிடைச்சா ஆனந்தம் அடைவான்னு சொல்லியிருக்கு. அடைஞ்சாச்சுங்க. விளங்குதாமா? உங்க ஊர்ல இந்த பாலம்லாம் புரியல? என்னமா? இப்ப அங்க மதுரைக்கு போற ரோடுக்கு இருக்கா இல்லையா? போட பார்த்தோன்னா மதுரைக்கு வந்தாச்சுங்க. ஏமா மதுரைன்னு எழுதி இருக்குது, என்ன போட்டிருக்குது? மதுரைன்னு போட்டிருக்குன்னு அங்கே என்ன செய்யறான்? மதுரை வந்துட்டுங்க. இதே ஒரு அம்புக்குறி போட்டு அப்படித்தாங்க சொல்லியிருக்கான். ஆமாம்னு சொன்னா வந்தாச்சு முடிஞ்சாக்கினா. விளங்குதாமா? இவனை நஜுவே. எனவே அந்த வடமொழி சுவானுபூதி ஆவான் என எதிர்காலத்தால் கூறியிருக்கிறார். அவர் நல்ல தெளிவா தான் சொல்லியிருக்கிறார். அதனால எதிர்காலத்தால் கூறியதை என்பதனை, ஆவான் என்பதனை 11ஆம் சூத்திரத்து பக்தி செய்க என்றதன். இதே கருத்து அங்க என்ன சொல்றாரு? 11ஆம் சூத்திரத்துல பக்தி செய்க என்றதன் பின்னாக அமைத்து கொண்டு, பின்னாக கொண்டு இருக்காளியா? எனவே அந்த 11ஆம் சூத்திரத்து பக்தி செய்த என்பதன் அங்க பக்தி செய்க என்று நிகழ்காலத்தில் உணர்த்தியது இல்லையா? அது நிகழ்காலத்துல சொல்றாரு, பக்தி செய்க. ஆமா, அதனால நிகழ்காலத்தில் உரைத்ததன் பின்னாக அமைத்து பக்தி செய்தா சுவானுபூதிமாவான்னு அதுக்கு பின்னால வைக்கணும். விளங்குதா? எனவே பக்தி செய்க என்றதன்
பெண்ணாக வைத்து பெண்ணாக கொண்டுங்கிறாரா இல்லையா? அதனால பக்தி செய்த என்ன நிகழ்காலத்துல கூறதுக்கு பின்னால எதிர்காலத்தை வைக்கணும். இதெல்லாம் படிச்சு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆமா, அந்த சொல்ல படிச்ச மாத்திரத்தெல்லாம் விளங்கவா செய்யுது? விளங்கி கொள்ளணும். விளங்குதா? அப்ப அந்த சொல்லுக்கு பின்னால இதை வைக்கணும். சுவானுபூதி ஆவான்ங்கிறத பக்தி செய்தால் சுவானுபூதி ஆவான் அப்படின்னு அதுக்கு பின்னால கொண்டு வைக்கணும். பெண்ணாக கொண்டு இருக்காலையா, அமைத்து கொண்டு அமைத்து கொண்டு கூட்டி கொண்டு கூட்டி கொண்டு கூட்டி கொண்டு கூட்டுதல்ங்கிறது சொற்களை தகுந்த இடத்துல கூட்டி பொருள் கொள்ளுதல். கொண்டு கூட்டு பொருள் முறை. கொண்டு கூட்டி வைத்து உரைப்பதே அதன் கருத்து என்பது. அதன் கருத்து என்பது புரியுதா? அப்போ இங்க அத பின்னாக அமைத்துக் கொண்டு என்ன சொல்லணும்? கூட்டி வைத்து ஒரு கொண்டு கூட்டிங்கிறாண்டியா, கொண்டு அப்படி வைத்துக் கொண்டு என்ன செய்யணும்? பக்தி செய்த காரணத்தால் சிவபோகம் சுய அனுபூதி ஆயிற்று என காரண காரியமாய் கூட்டி. கொண்டு கூட்டின்னு அர்த்தம் பக்தி செய்த காரணத்தினால இந்த காரியம் விளைந்தது. பக்தி செய்த காரணத்தால் சிவபோகம் சுய அனுபூதி இல்லையா? அது அது என்ன பூதியா இருந்தது? அவனுடைய பூதியா இருந்தது. இப்ப நம்முடைய பூதியா இருக்குது. விளக்குதா? அதுக்கு என்ன காரணம்? சிவானுபூதி இல்லையா? சிவனுடைய அனுபூதி, அவனுடைய அனுபவம் சுய அனுபூதியா, நம்முடைய அனுபவம் சுவானுபூதி நம்முடைய அனுபவம் ஆயிடுச்சு. அவனுடைய அனுபவம் நம்முடைய அனுபவம் ஆயிடுச்சு. எதனால? பக்தி செய்த அனுபூதி ஆயிற்று என காரண காரியமாய் கூட்டி வைத்து உரைப்பதை எழுதி தள்ளு. அங்க எழுதுறது கிடையாதோ? ஏன் இது தனியா போட்டு தொலைச்சிருவே. போட்டு வச்சாலும் இதுவும் அதுவும் தனித்தனியா இருந்தா எப்படி பாக்குறது? எப்படியோ பார்த்தா சரிதான் இல்லையா? ரெண்டையும் இதே எழுதியிருக்கோம், இது எங்க உள்ளது இங்க எழுதியிருக்கோம்னு தெரியாம கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இதெல்லாம் எதுக்கு உள்ளது அப்படின்னு அப்படிதான் ஆயிருமா இல்லையா? ஆயிரும். ஆமா ஆமா பாத்துக்கங்க. என்னமா எப்படியாவது அடிக்க, பின்னடிங்க முன்னடிங்க, எப்படினாலும் அடிங்க. அதனால ஏன்னா அந்த சொற்கள் அந்தந்த இடத்துல கூட்டி சொன்னாதான் அது பொருள் புலப்படும். அப்படி கூட்டி வைத்து உரைப்பதே அதன். அதன்னா எதன்? அந்த வடமொழி சூத்திரத்தின். அதன்னது அந்த வடமொழி சூத்திரத்தின் கருத்து என்பது. விளங்குதா? அதே அப்பா நிறைய எல்லாம் எழுத வேண்டியிருக்கு. அப்போ வடமொழி சிவஞான போதத்தில் 10 சிவனோடு ஒற்றுமைப்பட்டு சின்மாத்திரையாய், சிவனோடு ஒற்றுமைப்பட்டு சின்மாத்திரையாய் நான் அறிவுமயமாக, மாத்திரை சின்னது சித்து அறிவு, அறிவுமயமாய் சேஷித்து நின்ற பொருடன், சின்மாத்திரையாய் சேஷித்து நின்ற பொருடன், அறிவு மாத்திரை சேஷித்து வழிபட்டு
என்ற அந்த பொருளுடன் அந்த சிவனுக்கு கீழ்ப்பட்ட வியாபியமாய தன் தொழிலை உடையவனும் ஆனால் அப்படி ஆயிட்டா தன் தொழிலை உடையவனும் வியாபியமாக தன் தொழிலை உடையவனும் ஆனால் மலம் மாயை முதலியவற்றால் அப்படி சிவத்துக்கு வியாபியமாய் தன் தொழிலை உடையவனும் ஆனால் அறிவோடு தொழிலை உடையவனும் ஆனால் மலம் மாயை முதலியவற்றால் மலம் மாயை முதலியவற்றால் தீண்டப்படாதவனும் ஆகி மலம் மாயை முதலியவற்றால் தீண்டப்படாதவனும் ஆகி அவன் சிவத்துக்கு வியாபியமாய் தன் தொழிலை உடையவனும் அறிவோடு தொழிலையும் உடையவனாய் இருந்தால் அவனை தீண்டாத மாதிரி இவனையும் மல மாயை தீண்டப்படாதவனா ஆயிடுவான் இல்லையா? தீண்டப்படாதவன் ஆயிட்டான்னு அர்த்தம். தீண்டப்படாதவன் யாருமா? தீண்டப்படாதவன் தீண்டத்தகாதவன் சொல்றாங்களா இல்லையா? யாரெல்லாம் தீண்டத்தகாதவரு? என்ன யாரு வழிபாடாதவங்க எல்லாருமே தீண்டத்தகாதவங்க. இப்போ சமூகத்துல இவங்கெல்லாம் தீண்டப்படாதவர் அப்படின்னு கீழ்ச்சாதின்னு வச்சிருக்குது. சொல்லிருக்காங்களா இல்லையா? தீண்டப்படாதவர்னு இல்லையா? இவர் யாரு தீண்டப்படாதுங்கிறாரு? பெருமானை தீண்டி இருக்கிறவரும் மலம் தீண்டாது, மலத்தால் தீண்டப்படாதவராகி. பிறகுதாமா நாம பிறப்பால தீண்டப்படாமை வரல. எதனால வருது தீண்டாமை? எதனால வருது? மலத்தாளுங்க. அப்போ அந்த கெட்டுக்கொண்டார்தமை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் விலகம் அப்படின்னு சொல்லியிருக்காயா இல்லையா? உலகம் தீண்டாதவரை எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார் என்ன செய்யாது? உலகம் அவரை தீண்டாது, பிறவி தூண்டாதுங்கிறார். என்னமா 13வது பாடல் சொல்லிருக்கீங்க, இவங்களோட எல்லாம் பழகக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, இது உந்தியார்ல வரக்கூடியது. இப்ப சொன்னது ஆமா, உந்தியார். அதனால இங்க அந்த சிவனுக்கு கீழ்பட்ட வியாபியமாய் தன் தொழிலை உடையவனுமானால் அந்த பின்னாடி வீடு மலம் மாயை முதலியவற்றால் தீண்டப்படாதவனும் ஆகி ஆற்றலால் மேம்பட்டவனாகி, மல மாயினுடைய ஆற்றலுக்கு மேம்பட்டவனாகி. மலையா தீண்டல, அந்த ஆற்றலை விட இவனுடைய ஆற்றல் கூடிடுது. மலத்தின் ஆற்றல் வியாபியமாயிடுது, இவனுடைய ஆற்றல் வியாபகம் ஆயிடுது. அதனால இல்லையா? அதனால மலம் மாயை முதலியவற்றால் தீண்டப்படாதவனும் ஆகி ஆற்றலால் மேம்பட்டவனாகி. ஏன்னா
யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆனமையால், யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆனமையால் அவங்க சத்து சிவசத்தை சார்ந்து இருக்கிறதுனால மற்ற எல்லாம் சூன்யமாயிடுது. அது காரணம். அப்படி ஆனமையால் சுவானுபூதியாகிய சிவபோகம் உடையவன் ஆவான் என்றும், சுவானுபூதியாகிய சிவபோகம் உடையவன் ஆவான் என்றும் 11 அப்படி சொல்லி 11 இது 10 சொன்னது இல்லையா? 11 கண்களுக்கு உருவத்தை காட்டுபவனும், கண்களுக்கு உருவத்தை காட்டுபவனும் காண்பவனும் ஆன்மாவேயாம். கண்களுக்கு உருவத்தை காட்டுபவனும் காண்பவனும் ஆன்மாவேயாம். அந்த ஆன்மாவுக்கு விடயத்தை காட்டுபவனும் காண்பவனும் சிவனே. விளங்குதா? கண்ணுக்கு உருவத்தை காட்டுபவனும் காண்பவனும் யாரு? ஆன்மா இல்லையா? அதுபோல ஆன்மாவுக்கு விடயத்தை காட்டுபவனும் காண்பவனும் யாரு? சிவனே. காட்டியும் கண்டு வருவது யாரு? சிவன். தனக்கு உபகாரியாகிய அந்த சிவனிடத்தில், இப்படி காட்டியும் கண்டு உபகரிக்கிற சிவனிடத்துல மேலான பக்தியை செய்ய கடவன் எனவும் கூறியிருப்பதால், இதெல்லாம் 11 சொல்லி இருக்குது. விளக்குதாமா? அங்க பொதுவா சுவானுபூதி ஆவாம்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம்ங்கிறத இங்க சொல்றாரு. அங்க தொகுத்து சொன்னதை இங்க விருத்தி சொல்றாரு. அதனால அப்படி காட்டுபவனும் காண்பவனும் சிவனே. தனக்கு உபயாரி ஆகிய அந்த சிவனிடத்தில் மேலான பக்தி செய்ய கடவன் எனவும், அது அப்படி பக்தி செய்வதற்கு அவன் கடமைப்பட்டவன். யாரு? இந்த ஆன்மா. மேலான பக்தி செய்ய கடவன் எனவும் கூறியிருப்பதால், பெருமானுக்கு பக்தி செய்தான் நம்முடைய கடமை. விளங்குதா? அப்படி எதற்காக பக்தி செய்ய வேண்டும் என்றால், ஏன் அப்படி பக்தி செய்யணும்னா, 10 கூறிய சிவானுபூதிக்கு ஏன் பக்தி செய்யணும்னா, பக்தியில் கூறிய சிவானுபூதிக்கு என வருவித்து உரைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வருவித்து சொல்லிக்கணும். விளங்குதா? சொல்லிக்கிடுவீங்களா? என்னமா என்ன தலை நல்லா ஆட மாட்டேக்கு? நான் போனேன் எங்க விட்டேன், எங்க எழுதுனே, அதுவும் ஒரே பக்கா போயிடுது. இவ்வளவும் சொல்லிருக்கு. கருத்து என்பதுங்கிறதுக்கு அப்புறம் இவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. அந்த 10 11க்கும் என்ன சம்பந்தம், ஏன் இப்படி மாத்தி எழுதணும் அப்படிங்கிறத இப்படி விளக்கியிருக்கிறாரு. விளங்குறா? என அறிவித்து உரைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சற்றென தெளிவாக உணர்ந்து கொள்க. இவ்வளவுத்தையும் உணர்ந்து கொள்க, தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அடே அப்பா, ஒரு பாராகிராஃப்ல அது உங்களுக்கு இடையில. அப்போ ஏன்னா உணர்ந்து கொள்கலன்னா என்ன? தெளிவாக உணர்ந்து கொள்கன்னா அதை கருத்தில் கொள்க. ஏன் இப்படி அங்க அப்படி சொல்லிட்டு இங்க இப்படி சொல்றாருங்கிறத தெளிவாக கருத்தில் கொள்ளணும். இதெல்லாம் செஞ்சா அந்த சுவானுபூதி வரும் அப்படின்னு அத கடைசியில வச்சு இதெல்லாம் முன்னால சேர்த்து தெளிதுக்குங்க. சூப்பரா சொல்றாரா இல்லையா? ஏமா நல்லா சொல்லியிருக்காரா இல்லையாமா? இதுதான் சூத்திரம். நல்ல வேலை கொடுக்காரா இல்லையா?
சும்மா கடன்னு வாசிட்டு போற மாதிரியா இருக்குது. எவ்வளவு சேரமான சேர்க்க வேண்டி இருக்குது. அதனால அகுது அகுது அகுதுன்னா என்னது? எகுது சொன்ன கருத்து. அந்த சிவானுபூதி அகுதுன்னு என்னது? அந்த பயனாகிய சிவானுபூதி. சிவானுபூதிமாம் சொல்லி அங்க சொல்றாரா இல்லையா? அந்த சிவானுபூதி ஆண்டு ஆண்டுதான் எத்தனாம் ஆண்டு? அவ்விடத்து. ஆண்டுதானது அவ்விடத்து. 10ஆம் சூத்திரத்துல சூத்திரம் 10 அந்த சிவானுபூதி அந்த சூத்திரம் 10 கூறியவாறு உணர்ந்து. ஏன் அங்க சொன்னாங்கிறத அதை உணர்ந்து என்ன கருதி அதை சொன்னாருங்கிறத நாம உணரணும். ஏன் சம்மந்தம் இல்லாம சொல்றாரு? நம்ம குழப்பதுக்கா அப்படின்னு நினைக்கப்படாது. விளங்குதா? கூறியவாறு. அப்போ பூர்ண எதுக்காக அங்க சொன்னாருங்கிற கருத்தை உணர்ந்து பக்தி செய்தபடி. அப்படி உணர்ந்ததுனால அவன் மேல பக்தி பெருகுது. விளங்குதா? அப்படி பக்தி செய்த வழி என்ன வழி? அது அது என்ன வழிமா? என்னமா? பக்தி செய்த வழி அப்படின்ற எந்த வழிங்க? என்னமா? எந்த வழி அது? உங்க ஊருக்கு போற வழியா? பக்தி செய்த வழி அப்படின்னு என்ன? பக்தி செய்த காரணத்தால். வழினானது இங்க பக்தி செய்த காரணத்தால். காரணத்தான் அன்றி. பக்தி செய்த காரணத்தால் அன்றி. பெறப்படாமையில். காரணத்தால் பக்தி செய்தா மட்டும்தான் அந்த சுவானுபூதியை பெற முடியும். விளங்குதா? எனவே பக்தி செய்த வழி பக்தி செய்த காரணத்தால் அன்றி பெறப்படாமையில் அனுபவமாய் சொல் மாத்திரையான் பெறப்படாமையில். ஏன் அங்க சொன்னா இல்லையா? சுவானுபூதி வாங்க பட்டாசி பட்ட. ஏன் அங்க சொல்ல தான் செஞ்சிருக்காரு. சொல்லதுக்குள்ள வந்துட்டுதுங்க. அதனால அந்த சொல் மாத்திரையான் பெறப்படாது. அப்போ அங்க சொன்னதை அதுக்கு ஒரு முயற்சி செய்யாம வராது. அதனால பக்தி செய்த வழி அன்றி பெறப்படாமல் என்னது? அனுபவமாய் அந்த பக்தி செய்தனால பெறக்கூடிய அந்த சுவானுபூதம் என்ற அனுபவம் சொல் மாத்திரையான் பெறப்படாமல். விளங்குதாமா? பெறப்படாமையின் அப்படின்னு சொல்றதுனால என்ன? ஏன்ங்கிறது ஏது பொருள் காரணம். அப்போ அந்த சுவானுபூதிங்கிறது அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்குது. என்ன செய்யறது? பக்தின்னு ஒரு முயற்சி செய்யணும். அது செஞ்சாதான் இது வரும். வேங்குதா? அந்த பக்தி செய்துக்கு என்ன வேணும்? பக்தி செய்துக்கு என்ன வேணும்? தாய் சொல்லு. பக்தி செய்துக்கு என்ன வேணும்? பக்தி செய்யணும். அதுக்கு என்ன வேணும்? ஓ சாமி, நீங்க சொல்லுங்க. பக்தி செய்யறதுக்கு அப்படின்னா பக்தினா அன்பு.
அவன் உபகாரத்தை உணரணும். என்ன செய்யணும்? அவன் செய்யற உபகாரத்தை உணரணும். உபகாரத்தை உணர்றதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏன் வெக்கப்படுத்தியோ? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, அதுக்கு என்ன செய்யணும்? ஏமா சுபானுபூதி வரணும்னா பக்தி செய்யணும். பக்தி செய்யறதுக்கு உபகாரத்தை உணரணும். உபகாரத்தை உணர்றதுக்கு என்ன செய்யணும்? உபகாரத்தை உணர்றதுக்கு சிவஞானம் வேணும். அதை உணர்ற அறிவு வேணும். அந்த அறிவுக்கு என்ன செய்யணும்? பூஜை பண்ணணும். ஓ ஓ ஒண்ணு புரியுதாடா? ஒண்ணுக்கு ஒண்ணு காரண காரியமா அப்படி வருது. விளங்குதா? அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த அறிவு வர்றதுக்கு தான் நாம இந்த சிவஞானத்தை பெறுதோம் இல்லையா? அப்போ அவனுக்கு இந்த உபகாரம் செய்யறது புதுசு இல்ல. அவன் உபகாரம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். உபகாரம். ஆனா நாம இவ்வளவு நாள் உணரல. ஏன்? அறிவு இல்ல. அத உணர்ற அறிவு இல்ல. இப்பதான் அறிவு வந்திருக்கு இல்லையா? அப்ப அந்த அறிவு கொண்டு அவன் செய்யற உபகாரத்தை உணர்தலாகிய ஒண்ணு செஞ்சாதான் என்ன வரும்? இன்பம் வரும். விளங்குதாமா? வெறுமனை அங்க சொன்ன மாத்திரத்துல அதுக்கப்புறம் நிறைய செய்ய வேண்டியது இருக்கதா இல்லையா? இருக்குது. அவசர கொடுக்க மாதிரி அங்கே முடிஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குதுங்கிறார். விளக்குதாமா? அதனால பக்தி செய்தபடி அந்த காரணத்தால் என்று அனுபவமாய் சொல் மாத்திரையான் பெறப்படாமையின் அகுது ஆமாறு. அகுது ஆமாறுனா என்னது? அந்த சுவானுபூதி சிவானுபூதி சுவானுபூதி ஆமாறு நமக்கு அனுபவமா வரமாறு. பக்தி இல்லையே முக்தி இல்லை என்பது அனுபவமாறு. முன்னர்னா என்ன? முன்னர்னா என்னமா? என்ன முன்னர்? ஏழாம் முன்னர் 11ஆம் சூத்திரத்துல இனி வரும் பகுதியில் 11ஆம் சூத்திரத்துல இனிமே வரக்கூடிய பகுதியில காட்டுதும் காட்டுதும்னா பன்மை இல்லையா? ஐயங்கொண்ட மாணாக்கராகிய உமக்கு, ஐயங்கொண்ட மாணாக்கராகிய உனக்கு அந்த ஐயத்தை நீக்கி காட்டுவோம். விளங்குதா? அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? இதத்தான் மணிவாசகரும் இன்பம் பெருக்கி சூத்திரம் 11. இன்பம் பெருக்கி நானது சூத்திரம் 11. இருள் அகற்றி சூத்திரம் 10. என்ன செய்யணும்? இன்பத்தை பெருக்கணும்னா இருள் அகற்றணும். இளைஞான்றும் துன்பத் தொடர்பு அறுத்து எஞ்ஞான்றும் என்ன பந்தமானவை அறுத்து பௌதீகம் விளரும் எல்லை. பந்தமானவை அறுத்து பௌதீகம் விளரும் எல்லை சந்தியாது ஒழியாது. என்னமா? எஞ்ஞான்றும் தான். அதான் பந்தமானவை அறுத்து பௌதீகம் விளரும் எல்லை. இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் பௌதீகம்னானது இந்த உடம்பு.
அதோடு நாம உயிர் இருக்கிற வரைக்கும், உடம்போடு உயிர் இருக்கிற வரைக்கும் உழலும் எல்லை சந்தியாது ஒழியாது. இந்த மலங்கள் நம்ம கூட பொருந்தாமல் போகாது. என்ன செய்றீங்க? திருவெண்பா திருவாசகத்துல தானே இருக்குது. பிறகு என்ன அதைத்தானே சொல்றேன். என்னம்மா நேரியா நம்பர் கிம்பர்லாம் சொல்லல. நீ எந்த இடத்துல இருக்கு? இதெல்லாம் சொன்னா என்ன சொல்லணும்? நம்பர் கிம்பர் எல்லாம் சொல்லணும். எங்கட பாடம் படுத்தப்படாது. சரி தெரியாம சொல்லிட்டேன் தாய். அதனால அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் மலமும் இருக்கும் இல்லையா? பௌதீகம் உழலும் இல்லை சந்தியாது ஒழியாது. இது தாக்காம போகாது. இங்கு தன்மை போல் வினையும் சாரும். இங்கு தன்மை என்னமா? அந்த காய மாதிரி, காய வாசனை மாதிரி வினை சாரும். அந்தம் ஆதிகள் இல்லாத ஐந்தெழுத்து அருளினாலே. அப்போ இது வராம இருக்குன்னு நினைச்சேனும். அந்தம் ஆதிகள் இல்லாத நித்தப்பொருளா இருக்கக்கூடிய அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரே வாதியா பேதியாவே என்றார் சிவபிரகாசம். 90வது பாட்டு சிவபிரகாசம் 90வது பாட்டு. காய உண்டேல் இருங்கண்மமாய எல்லாம் உண்டாம் சொல்றாரா இல்லையா? அதனால அதை அதை தாக்கவும் செய்யும். அதனால அதை தாக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஏமா 800 ரூபாய் கடைசியில் சொல்ல மலர் இல்லையாமா? ஆமா. அப்ப என்ன சொன்னாரு? கடைசி பாட்டு என்னது 800 ரூபாவில? சிவனை ஐம்பொறிய விட்டு அணை சகலன் நீங்கு மலர்பாசி போல் இல்லையா? மலர் கண்மம் வரின் நீங்கானே நினைந்து நீங்கு அப்படிங்கிறாரா இல்லையா? அந்த நீங்கானே நினைக்கிறது தான் அஞ்செழுத்து. அதனால எஞ்ஞான்றும் துன்ப தொடர்பு அறுத்து தொடர்ந்து நம்ம துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மலத்தை அறுத்து சோதியாய் அன்பமைத்து அவனையின்றி அமைந்து ஒன்றையும் விடையாம் அதை உணர்ந்து அவன் இல்லாம நாம ஒன்னத்தையும் அறியவும் முடியாது நுகரவும் முடியாது. அவனை இன்றி அமைந்து ஒன்றையும் அப்படிங்கிறத ஒன்றையும் அமைதலும் விடையித்தலும் என்று உண்மை தொகை. அதை உணர்ந்து பக்தியினான் மறவாது ஏற்றேன். பக்தியினான் மறவாது ஏற்றேன். மறவாது பக்தியினான் ஏத்தேன்னு மாத்தணும். இது எப்படி மாத்தணும்? மறவாது, மறவாமையால் ஏற்பட்ட பக்தி வழங்குதா? பக்தியினால் மறவாத மறவாது பக்தியினால் ஏத்துனான். அப்போ மறவாமை அறிவின் செயல், பக்தி இச்சை, ஏத்துதல் செயல். அறிவு இச்சை செயல் இல்லையா? அப்படி ஏத்த இதையே குறித்த அடிகள் நின்று அட்டகுணம் 8 சித்தி போகனதன் முதல் வாழ்வு குலபு பதம் எல்லாம் வெறுத்து நெறி அறுவகையும்
நெறி அறிவகைம்னா 6 அத்துபாகம். மேலோடு கீழ் அடங்க, கீழெல்லாம் மேல மேல, காரணத்துல, காரியமெல்லாம் காரணத்துல ஒடுங்க. அதான் கீழ் மேல ஒடுங்குது, கீழ் மேல ஒடுங்குது. கீழ்னா தூரம், காரியம், காரியமெல்லாம் அதற்கு மேலா இருக்கிற காரணத்துல ஒடுங்க. வெறும் பொய் என நினைந்திருக்க, மேலோடு கீழ் இல்லான், நிறுத்துவதோர் குணமில்லான், தன்னை ஒருவருக்கும் நினைப்பறியான், என்றும் உள்ளான். அவன் நேர்பட வந்து, இப்படி இருக்கிறவன் நேர்பட வந்து, உள்ளே பொறுப்பரிய பேரன்பை அருளி அதன் வெளியே புகுந்திடுவன், எங்குமில் ஆப்போகத்தை புரிந்து அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதான் அந்த சோதியாய் அன்பமைத்து இதெல்லாம் கொடுத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான், உபந்து கொண்டான். நான் உவப்பு கொள்ளுமாறு உகந்து கொண்டான். அவனுடைய சீவாதத்தை இன்ப முதல் அணையும் என்று, அணையும் என்ற தன்வினை பிறவினையாக ஆக்கப்பட்டது. அணையும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அணையுங்கிறது தன்வினை, நாமே அணைஞ்சிரும்ல, அவன் அணைப்பான் அப்படின்னு சொல்லணும். அவன் கொண்டு திருவடியில அணைத்துக் கொள்வான் அப்படி சொல்லணும். ஏன் அப்படி சொல்றாரு? அவனுக்கு தற்போதமே இல்லையா, அதனால நானும் சொல்ல மாட்டான், அவன் செஞ்சான்னு சொல்லுவான். விளங்குதா? ஏன் அப்படி சொன்னா? தற்போதம் உண்மையான. அதனால சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையின் இருளகற்றி துன்பத் தொடர்பகத்து சோதியாக்கி அன்பு அமைத்து சிந்தையே ஊராக என்றானும் உவந்து இன்பம் பெருக்க ஆண்டு கொண்டான் அப்படின்னு இந்த இதை மாத்தணும். இப்படி மாத்தணும். சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையின் இருளகற்றி, அது பாச நீக்கம், துன்பத் தொடர்பை அறுத்து சோதி ஆக்கி அறிவு விளங்க செய்து அன்பு அமைத்து சிந்தையை ஊராக எஞ்ஞான்று உவந்து, விளையா உவந்துனா விளங்கி, எஞ்ஞான்றும் இன்பம் பெருக்கி ஆட்கொண்டான், என்றாண்டும் இன்பம் பெருக்கி ஆட்கொண்டான் என்று அப்படி சொல்லணும். சொல்லுவீங்களா? என்னப்பா? என்னப்பா? 2 தடவை கேட்டுட்டு அந்த பாட்டை திருப்பி அமைச்சு அதை சொல்லி. ஆமா, இதத்தான் கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிர் என, கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிர் என பண்டும் என்றும் என்பால் நின்று உணர்த்திடும் அண்டனே. விளங்குதாமா? கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிர் போல இல்லையா? நல்ல காணுகின்ற கண்ணுக்கு காட்டுத கதிரவன் போல என பண்டும் என்றும், முற்காலத்திலும் சரி இப்பவும் சரி, என்பால் நின்று, என் அறிவிலை நின்று உணர்த்திடும் அண்டனே, உணர்த்திடும் அண்டனே, கதிர் போல உணர்த்துகின்ற அண்டனே, உனக்கு ஒரு 10,000 தெண்டன், உனக்கு ஒரு 10,000 தெண்டன் வணக்கம். என் பொய்மை தீர்த்திடல் வேண்டுமே. உனக்கு 1000 நமஸ்காரம் பண்றேன்,
என்னுடைய பொய்மையெல்லாம் தீர்த்திட வேண்டுமே என்பார் தாயுமானவர். புரியுதாமா? அதனால கண்ட பார்த்த, கண்ணுக்கு, அந்த கண்களுக்கு காட்டும் பதார்த்தங்களை விளக்கி காட்டுகின்ற விடயங்களை, உருவத்தை விளக்கி காட்டுகின்ற கதிரியனை, சூரியனைப் போல பண்டும் முற்பொழுதும் என்றும் எப்பொழுதும் என்பால் நின்று, என்னிடத்தில் என் அறிவிலே நின்று உணர்த்திடும், உள்ளவாறு உணர்த்துகின்ற அண்டனே, ஏ தேவனே, உனக்கு தேவரீருக்கு ஒரு 10,000 தெண்டர் எண்ணில்லாத நமஸ்காரம் செய்கிறேன். 10,000 16,000 அப்படி சொல்லக்கூடாது, எண்ணில்லாத நமஸ்காரம் செய்கிறேன், நீங்காத பக்தி செய்கிறேன். என் அடியேனுடைய பொய்மை, பொய்மைனானது பொய் ஒழுக்கத்தினை, பொய் வழிபாடு, என்ன வழிபாடு? பொய் வழிபாடு தீர்த்திடல் வேண்டும், நீக்கி அருளல் வேண்டும். கண்ணுக்கு கதிரானது எக்காலத்தும் அத்துவிதமாக இருந்து உபகரித்து வருதல் போல, முதல்வனும் தன்னோடு அத்துவிதமாய் எக்காலத்தும் இருந்து உபகரித்து வருகின்றான் என்பார். கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரனை அப்படி சொன்னார். பண்டும் என்றும் என்பால் நின்று உணர்த்திடும், அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி எனக்குள்ளே இருந்து உணர்த்திடும் என்றார். கதிர் கதிர் கலக்கப்பட்டவற்றை கண்ணில் பிரகாசமானது, அந்த கண்ணினுடைய பிரகாசம் ஒளி கலந்த பொருளை, ஒளியில் இருக்க வெளிச்சத்தில் இருக்கிற பொருளை, கதிர் கலக்கப்பட்டவற்றை கண்ணின் பிரகாசமானது வேறு நின்றே காணும். வேறு நின்று காணுமா இல்லையா? இப்படி அகல நின்று காண்கையிலும், இப்படி வேறா நின்று காண்கையிலும் கதிரோடு காண்டால் என்று, கதிரோடு கலந்து நின்று காணாம தனியாக, ஆமா கதிரோடு காண்டால் என்று கண்ணொளிகள் தாமே காண மாட்டான். கதிர் கலப்பு இல்லாம தானா நின்று காணாது. கண்ணொளியும் கதிரும் தம்மில் கலந்து நிற்கும், ரெண்டும் கலந்து நிற்கும். அப்படி கலந்தாலும் பொருந்திய கலந்தாலும் பொருந்திய பொருள் ஐக்கியத்தால் ஒன்றனல் அன்றி பொருள் இரண்டையாம் என இந்த உமானத்தை காட்டி, ரெண்டும் கலந்து நின்றாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று கண்ணொளியும் சூரிய அவரையும் ஒன்னா நின்று கண்டாலும் அது மாறாத ஒளி, சுருக்கமான ஒளி. இது தூல ஒளி, மாறுகிற ஒளிதான். அந்த வேறுபாடு எப்படியும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால கண்ணொளி சூரிய ஒளி ஆக மாட்டான், ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாலும். ஆமா, அதனால கலந்தாலும் பொருந்திய பொருள் ஐக்கியத்தால் ஒன்றனல் என்றின்றி பொருள் இரண்டாயாம் என இந்த ஓமாத்தால் காட்டி, கண்ணுக்கு ஒளியை கதிர் கொடுத்து பொருள்களை
தெரிசிப்பிக்கும் என்னும் நிமித்த பரிணாமவாதத்தையும் மறுத்து நிமித்த பரிணாமவாதம் யாரு? என்னமா? கண்ணுக்கு கண்ணொளியை கதிர் கொடுத்து பொருளை தெரிசிப்பிக்கும் என்று சொல்லி நிமித்த பரிணாமவாதம் யாரு? சிவாத்திபித செய்வர் இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க? நம்பொருட்டு பெருமாள் தான் பாப்பாம்னு. இல்ல, ஆன்மா தான் பார்த்து. ஆமா, அது காணுகிற நம்மோட கலந்து நிக்கிறதே தவிர அது காட்டிக்கொண்டு நிற்குமே தவிர அது காணாது. விளங்குதா? நமக்கு காட்டும், நாம தான் காண்றோம். அது காட்டாம நம்ம எதையும் பார்க்கவே முடியாது. ஏன்னா அது எல்லாத்தையும் கண்டு கொண்டிருந்தாலும் நம்பொருட்டு நம்ம கூட நின்று பாக்குது. ஏன்னா அந்த பலன் யாருக்கு தான்? நமக்கு தான். அதனால அதை தெரிசிப்பிக்கிறோம் என்றாலும் அந்த நிமித்த காரண பரிணாமவாதத்தை மறுத்து நம்பொருட்டு கடவுள் தான் பாப்பாங்கிற மறுத்து, கடவுள் காட்டத்தான் செய்வான், பார்க்கறது யாரு பார்க்கணும்? நம்ம தான் பார்க்கணும். அதை மறுத்து சிவப்பிரகாசம் கண்ணொளி விளக்கின் விளக்கொளி அழித்து காட்டிடும் எண்ணில் முன்னம் கண்ணொளி ஒன்றும் என்றான். விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொளி அகல நின்று கண்டிடும் வேறு காணாம். கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்து ஒன்றென்றே. அது எப்படி இருந்தாலும் ஒன்னாகாது, ரெண்டும் உடனா நின்று பார்த்தாலும் காட்டுத ஒளி எப்போதும் மாறாத தூக்கு மொழியாத்தான் இருக்கும். காண்ற ஒளி எப்போதும் மாறுகின்ற தூள ஒளியாத்தான் இருக்கும். இதனால் முடிந்த பொருள் யாது என்றால், இதனால நமக்கு சொல்ல வந்த கருத்து என்ன? ஆன்மாவுக்கு பெற்றத்தில கட்டு நிலையில பதி, ஆன்மாவுக்கு பெற்றத்தில் பதி பரதந்திரியம் இல்லையா? கட்டு நிலையில ஆமா, நான் பரதந்திரப்பட்டு நிக்கிறோம். பரதந்திரியம் இல்லையா? பதி பரதந்திரியம். முக்தியில அந்த பரதந்திரத்தை அபேஷித்து அப்படின்னா என்ன? பேசித்து அபேஷித்து என்னம்மா? அபேஷித்துனா அதை நோக்க விளங்குதாமா? அதோட கம்பேர் பண்ணும் போது ஏமா, இப்ப நம்ம 4ஆம் நூற்பாவுல அந்த கரணம் அது பிரகாசம் உடையதுன்னு சொன்னோம். எதோட நோக்க? அந்த மைவாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய ஞான எந்திரியங்களை நோக்க இது அறிவுடையது. இது முக்காலும் அதோட கம்பேரிட்டிவா பார்த்தா இது அறிவுடையது. தன்னை நோக்க அது அறிவில்லாததுங்கிற மாதிரி. அது போல இப்போ அதோட சேர்த்து பார்க்கும்போது ஆன்மாவுக்கு பெற்றத்தில பரதந்திரியம், பதி பரதந்திரியம். ஏன்னா பதிதான் அறிவிக்காமனா பாசத்தின் மூலம் அறிவிக்காம. அதனால நாம நமக்கு வேறான வேற்றினத்துக்கு உட்பட்டு கிடக்கும். அது பரதந்திரியம்.
விளங்குதாமா? யாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்? தந்திரியம்ங்கிறது என்னது? தந்திரியம்னா என்னதுமா? வசப்பட்டு கிடத்தல். எதுக்கு வசப்பட்டு கிடக்கும்? நமக்கு வேற்று பொருளுக்கு வசப்பட்டிருக்கும். எது? பாசத்துக்கு, இல்லையா? ஆமா. அப்ப பாசத்துக்கு வகப்பட்டுக்கிட்டு இருந்தது பரதந்திரியம். அத நோக்கும் போது முக்தியில நாம சுதந்திரம். ஆனா உள்ளபடியே சுதந்திரம்ங்கிறது கிடையாது. விளங்குதான்? எப்போதும் நாம இறைவன் அறிவிக்கத்தான் அறிகிறோம், அவனுக்கு அடிமைதான். ஆனா நாம முக்தியில சுதந்திரம், இந்த கட்டிலிருந்து விடுபடுறோம், சுதந்திரம் அடையணும்னு சொல்றது எதனாலன்னா, இதை விட நோக்க கண்ட பெயலுக்கு அடிபட்டு இருந்தது அப்பாவுக்கு சொன்னபடி கரெக்ட் அடங்கும், அதை நோக்க இது சுதந்திரம். இப்ப இவனுக்கு எப்போதுமே தனியா செய்யறது சுதந்திரம் கிடையாதுதான். ஆனா இங்க சுதந்திரம்னு சொன்னது ஏங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. விளங்குதா? நீங்க சுதந்திரம்னா பரம அவன் சொன்ன மாதிரி நாம யாரு மாதிரி? சமவாதி மாதிரி இல்லையா? அநேக ஈஸ்வரவாதிகள் ஆன மாதிரி நீ ஒரு கடவுள் நான் ஒரு கடவுள்னு அப்படி சொல்லப்படாதுங்கிறது. அப்ப சுதந்திரம்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, முற்றும் சுதந்திரம் கிடையாது. அதை நோக்கத்தான் இது சுதந்திரம்னு சொல்லி இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதாமா? அது நோக்கம்னா என்னது அப்படி என்னப்பா? அதெல்லாம் அதனால அந்த சுதந்திரம் அந்த பரதந்திரியத்தை அபேட்சித்து சுதந்திரியம் எனப்படும். அது முதல்ல சொன்னது பெத்தத்துல பதிபரதந்திரியம், இது சிவபரதந்திரியம் என்று அறிந்து கொள்க. அதனால பதித்துவ சிவத்துவ பதித்துவ சிவத்துவ உபதேச பேதம், ரெண்டுக்கும் உள்ள பேதம். பதிக்கும் பதி வசப்பட்டிருப்பது, சிவம் வசப்பட்டிருக்கிறது, ரெண்டுக்கும் பேதம் இருக்குது. அந்த பேதம் சர்வ ஞானோத்தரத்துள் காண்க. இப்படி அவிரோத நயனம் செய்து கொள்க. அப்படின்னானது அவிரோத நயனம். அப்பா விரோதம் அப்படிங்கிறதுக்கு மாறு பொருள் வேற வேற கொள்ளாம விரோதம், விரோதம் இல்லை. நயனம் அறிவு, காட்சி அறிவு, அதை உணர்ந்து கொள்க. சார் என்னம்மா? அதனால இப்படி இந்த சூத்திரத்தின் பிண்டப்பொழி, இந்த சூத்திரத்தின் பிண்டப்பொழி காட்ட காண்பதாகிய அப்படின்னானது ஒளி விளக்கினும், ஒளி விளக்கினும் விடயத்தை ஆன்மா காட்ட காண்பதாகி. கண்ணு வெளிச்சத்துலதான் உட்கார்ந்துருக்கான், வெளிச்சத்துலதான் உட்கார்ந்துருக்கான். இப்ப நீங்க எல்லாம் வெளிச்சத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க. ஆமையா தான் ராமையா இல்லையா? இப்ப உங்க ஆன்மா உங்க கண்ணை இங்க செலுத்தினாதான் நான் சொன்னது பாப்பீங்க கேப்பீங்க. உங்க ஆன்மா வேற பக்கத்துக்கு போயிட்டாம வைங்க, கண்ணெல்லாம் ஒளி விளக்கிக்கிட்டு தான் இருக்குது, கண்ண காட்சி எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்ல,
காட்சி அங்க நிகழல. விளக்குதாமா? அப்போ எது காட்டுது கண்ணுக்கு? கண்ணுக்கு ஒளி மாத்திரம் காட்டுது. அந்த ஒளி போதாது, சட ஒளி போதாது, ஒரு சித்தொழியும் வேணும். பாருங்க, எது ஒரு சாதாரண விஷயத்தை எப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு காட்டுறாங்க பாருங்க. விளக்குதாமா? நமக்கு கண்ணு அந்த ஒளி கலந்துதான் இருக்குது. கலந்தா வியஞ்சகம் வந்துருச்சு, வந்தா விளங்கிரும் அப்படின்னு தானே சொல்லுவோம். விளங்காதே. இங்க ஏதாவது வெளிச்சத்துல கண்ணை முடிச்சுட்டு இருந்தாலும் உயிர் கூட நிக்கிறோம். அவன் வேற பக்கத்து போயிட்டாம இங்க இல்ல, அவன் தூங்கிட்டான். கண்ணு முடிச்ச மாதிரி இருக்கு, உயிரே கண்ணை முடிச்ச மாதிரியே தூக்கிடலாம்ல. தூங்குனா பார்வை நடக்குமா? அது நடக்காது. விளங்குதா? அதான் சொல்றாரு. அதான் ஒளி விளக்கினும் விடயத்தை ஆன்மா காட்ட காண்பதாகிய. பாருங்க, காட்ட காண்பதாகியன்னு மொட்டையா அப்படி சொன்னா பொருள் நிறைவு பெறாது. விளங்குதாமா? அப்போ அதெல்லாம் புல்லப் பண்ணணும். அதெல்லாம் அவர் அடக்கி சொல்லியிருக்காரு. நாம எடுத்து அதெல்லாம் சொல்லும். கண்ணுக்கு காட்ட காண்பதாகிய கண்ணுக்கு என்ன? கண்ணுக்கு சுதந்திர காட்சி இல்லாத இயல்புடைய கண்ணுக்கு. சுதந்திர காட்சி இல்லாத இயல்புடைய கண்ணுக்கு. அது பரதந்திரப்பட்டிருக்கு. அந்த கண்ணு உயிரை எதிர்பார்த்து நிக்குது. உயிரை அது உதவியை எதிர்பார்க்குதா இல்லையா? எதிர்பார்க்குதா இல்லையா? ஆமாவா? இது ஒரு உபசாரத்துக்கு சொல்றாரு. அப்படி இல்லை, இது ஒரு உபசாரத்துக்கு. ஏன்னா அதுக்கு எந்த பயனும் இல்லை. உள்ளபடி உயிர் தான் கண்ணு உபகாரத்தை நிக்கி. அனுபவிச்சு அதுக்கு என்ன யாதினி பெற்றதுன்னு அது. அதனால அதான் அந்த முக்தியில பின்னால 11லயே அந்த பொறிகள் எப்படி பொறிகளை இறைவனுக்கு ஓமையாக்குறாரு. பொறிகளை அந்த பொறிகள் ஆன்மாவுக்கு உதவி நிற்பது போல இறைவன் உதவி நிற்கான். அந்த பொறிகளுக்கு அனுபவம் இல்லாதது போல அவனுக்கு அனுபவம் இல்ல. விளங்குதாடா? சூப்பர் சூப்பரா விளக்குறாங்க. அதனால அந்த சுதந்திர காட்சி இல்லாத இயல்புடைய கண், அந்த கண்ணுடைய இயல்பு அது தானா காட்டாது இல்லையா? விளக்குனா மட்டும் போதாது, கூட அறிவுடை இருக்கணும். அப்போ இதனால என்ன தெரியுது? இதுக்கு சுதந்திரமா காண்ற இயல்பு இல்ல, செலுத்த செல்லுவதை தவிர தானா செல்லாது. அதனால இது ஒரு வகையில உயிரை ஒத்தது. உயிரை சுதந்திரம் இல்லாத உயிர் போல இதுவும் சுதந்திரம் இல்லாதது அப்படின்னு கண்ணுக்கு அப்படின்னு அந்த ஒப்புமை சொல்றாரு. விளங்குதா? கண்ணுக்கு உருவத்தை காணுமாறு, அது தன்னுடைய விடயமாய உருவத்தை. கண்ணுக்கு உருவத்தை நான் கண்ணுக்கு அதன் விடயமாய உருவத்தை. ஏன் அதை சொல்லணும்? எதுக்கு என்ன தகுதி இருக்குதோ அதைத்தான் காணும். விளங்குதா? ஆன்மாவுக்கு எதை பார்க்க தகுதி இருக்குதோ அதை காட்டாதான் பார்க்கும். தகுதி இல்லாததெல்லாம் காட்டினா பார்க்காது. விளங்குதா? அதானம்மா. இப்ப இந்த கண்ணாடி இருக்குது, போட்டுக்கிட்டு புளூட்டோவை பாரு, நெப்டியூனை பாரு அப்படின்னா கண்ணாடி தான் போட்டிருக்க, பார்க்க முடியல. என்னன்னா என்னப்பா என்ன சொல்றாங்க? கண்ணாடி எல்லாம் கழட்டிட்டேன் சார். அதுக்கு இவர் என்ன சொன்னாரு? ஒன்னே சொல்றாங்க, சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. இது
நீங்க உங்களால எல்லாம் கண்ணை கலத்திக்க கண்ணாடியை கலத்திக்க மாதிரி சொல்றாங்க உங்க. சும்மா இருந்தாலும் அப்படித்தான் சார் சொல்லுவாங்க. சரி, அதனால இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நாம என்ன சேர்க்கணும் பாருங்க. அந்த கண்ணுக்கு சுதந்திரம் இல்லாத கண்ணுக்கு அது தன்னுடைய உருவத்தை, அப்போ அதுக்கு அந்த அந்தந்த கருவி அதுக்குரியதான் பார்க்கும். விளங்குதாமா? அதான் அது முக்கியம். கண்ணுக்கு அது தன்னுடைய விடயமாகிய உருவத்தை காணுமாறு தகுதி அறிந்து அதை காட்டணும். காணுமாறு பிரிப்பின்றி உடங்கியைந்து இல்லையா? இதெல்லாம் எங்க சொன்னப்பட்டது? பிரிப்பின்றி உடங்கியைந்து. என்னமா என்னமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அறக்கோடு சேர்த்த அந்த கல் அது ஞாபகம் வரணும். அது ஞாபகம் வரணும். அதான் இங்க சொல்றாரு. இங்க ஒன்றாயும் உடனாயும் சொல்றாரு. நின்று அப்படிங்கறத அடுத்தாப்புல ஒன்றாயும் உடங்கியைந்து நின்று. நின்றுங்கிறது வேற நிக்கிறது இல்லையா? பிரிப்பின்றிங்கிறது ஒன்றா நிக்கிறது, உடங்கிங்கிறது உடனா நிக்கிறது. இப்படி அத மூணையும், அந்த மூணு நிலையையும் அங்க சொன்னது அறக்கோடு சேர்த்து உருக்கி உடங்கி வைத்து நின்று அப்படின்னு அந்த அத்திவிதம். அது அத எப்படி சொல்றாரு பாருங்க. நேரம் மாத்தி சொல்றாரு. நின்றுங்கிறது வேறா இருக்கிறது தான் முதல்ல இல்லையா? உடங்கி ஐந்துங்கிறது ஒன்றா இருக்கிறது, அத ரெண்டாவது சொல்றாரு. பிரிப்பின்றிங்கிறது உடனா நிக்கிறது, அது கடைசியில வருது இல்லையாமா? இப்படித்தானே உண்மை விளக்கத்துல சொல்லி இருக்குது. ஆமா, அது அப்படியே உடனாதல் ஒன்றாதல் வேறாதல் மாற்றி உருவத்தை காணுமாறு அப்படி நின்று அதற்கு. அப்போ அந்த மூணும் அத்திபிதத்தை குறிக்குது. பிரிப்பின்றி உடங்கியது நின்று மூணும் அத்திபிதம். கண்ணோடு உயிர் அத்திபிதமாய் நின்று அதற்கு. அதற்கு நான் அத்தன்மையுடைய கண்ணுக்கு. அதற்கு நானது அந்த தன்மையுடைய கண்ணுக்கு. அதனை. அதனைனா எதனை? அதற்கு அந்த தன்மையுடைய கண்ணுக்கு அதனை விடயமாய உருவத்தை. விடயமாய உருவத்தை உயிர். விடயத்தை உயிர் காட்டி. எது காட்டுது? உயிர் காட்டி. அப்போ அதனை காட்டிங்கிறதுக்கு இடையில விடயமாய உருவத்தை உயிர் அப்படிங்கிறத வருவிச்சுக்கணும். உயிர் காட்டி. காட்டினானது விடயத்தில் செலுத்தி. காட்டினான செலுத்தி. பாருன்னா அது பார்க்காது. அத இந்த கண்ணை அதை நோக்கி செலுத்தணும். விடயத்தில் செலுத்தி தான் தான் காண்கின்ற. தானும் உடனாய் நின்று காண்கின்ற. தான்கிறது என்ன சொல்லணும்? உண்மையாக்கணும். தானும் சடமாய கருவியோடு சித்தாய தானும். விளங்குதா? தானும் உடனாய் நின்று காண்கின்ற. காண்கின்றன கண்டு வருகின்ற. இது நாள் வரை கண்டு வருகின்ற. அப்பா ஆன்மாவை போல. இது ஓமை. ஆன்மாவை போலங்கிறது உவமை. அப்ப அந்த விளக்கம் வேற மாதிரி, இந்த விளக்கம் வேற மாதிரி இருக்காதியா? ஆமா, ஆமையா ஆமையா.
விளங்குதாமா? எப்படி சொல்லுவீங்க? பொழிப்புரைய முதல்ல இருந்து சொல்லுங்க. ஏன் முதல்ல இருந்து சொல்லுங்க? இல்லாத இயல்புடைய கண்ணுக்கு அது தன்னுடைய விடயமாய பிரிப்பின்றி உடனாய் உடங்கியது ஒன்றாய் நின்று வேறாய் இப்படி அத்துவிதமாய் நின்று அதற்கு அத்தன்மையுடைய கண்ணுக்கு அதனை அந்த விடயமாய உருவத்தை உயிர் காட்டி அந்த விடயத்துல செலுத்தி தான் உடனாய் நின்று கண்டு வருகின்ற ஆன்மாவை போல. இவ்வளவும் சேர்ந்து ஓமை. விளங்குதாமா? நீங்க அப்படியே எழுதிக்கல. ஆமா, அப்படி எழுதிட்டா பிரச்சனை இல்லை. அது போல இது ஓமை. அதுக்கப்புறம் பொருளை சொல்லணும். விளங்குதா? அதான் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதாம படிக்கிற மாதிரி இருக்குது. என்னம்மா?